இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது வைகாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்திர பகவானை பாருங்களேன், மூல நட்சத்திரத்தில் மத்தியானம் 2:56 வரைக்கும் பயணம் பண்றார். அப்புறம் பூராடம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள், சங்கடகர சதுர்த்தி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு இன்னைக்கு பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணணும். விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடு. யாருக்காவது காசு பணம் சரியா வரல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, வேப்பம் பூ இருக்கு இல்லையா, அந்த வேப்பம் பூவை எடுத்துக்கணும். ஓம் சுமுகாய நமகான்னு மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு இந்த வேப்பம் பூவினால் அர்ச்சனை பண்ணணும். 108 மந்திரங்கள் விநாயகர் மந்திரங்கள் சொல்லலாம். தெரியாதவா ஓம் சுமுகாய நமகன் மந்திரத்தை சொல்லி வேப்பம் பூவினால நீங்க விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பெருகும். இந்த நாள் ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்? சங்கடகர சதுர்த்தி. நமக்கு ஏதாவது சங்கடம் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் மனுஷால பிறந்த வாழ்க்கை. அந்த சங்கடத்தை அறுக்கக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு சாயந்தர நேரம் பிள்ளையார் கோவிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே போய் பால் அபிஷேகம் பண்ணணும், பிள்ளையாருக்கு நடக்கக்கூடிய பூஜைகளை பார்க்கணும், அவரை மனசால வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும், நம்ம கஷ்டம் விலகும். ஆகவே இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கோங்க. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போகிறது மிகச்சிறந்த யோகம். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு பாருங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி வாயில் விழுந்தது நாங்கள் பாருங்க. அந்த மாதிரி யோகம் தேடி வரக்கூடிய நாள். சும்மா இருந்தாலும் உங்களுக்கு யோகம் தேடி வருது. 9ஆம் இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு, 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன். சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி அப்பா வழியில் ரொம்ப ஆறுதல், ஆலோசனை அதெல்லாம் இப்போ கிடைக்கும். அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வீடு வாங்குற யோகம், நல்ல வேலை கிடைக்கிற யோகம், அதெல்லாம் நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ரொம்ப அனுகூலமா இருக்கார். இப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் காரணமா உங்களுக்கு இப்போ என்ன ஆகிறது, நல்ல வேலை வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்க போறது, குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்க போறது, வியாபாரிகளுக்கு தொழில் லாபம் இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடிய நாள். இந்த நாள் தொடங்கி வியாபாரத்தில் ஒரு வல்லமை வருது. சில பேர் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும்பாங்க. அதுக்கு ஒரு யோகம் வேணுமா இல்லையா நமக்கு? அப்படிப்பட்ட யோகம் இன்னைக்கிலேருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குற யோகம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ வருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, பேச்சாளராக இருக்கீங்கன்னா நல்ல பேரு புகழும் கிடைக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஞாபக ஆற்றல், ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. சிலருக்கு கொஞ்சம் இப்போ காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகளும் சிலருக்கு தெரியும். அதே நேரத்தில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க, நல்ல லாபம் வருதே ஒரு சந்தோஷம், நல்ல நண்பர்கள் அமைவது சந்தோஷம். ஆனால் நீங்கள் பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அம்மாவுடைய உடல் நலத்திலும் உங்கள் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். எனதருமை மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாளில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். நல்ல சாமர்த்தியசாலியாக நீங்கள் செயல்படுவீங்க. எல்லா காரியங்கள்லையும் வெற்றி உண்டு. அந்த குரு பகவானுடைய துணை வேற கிடைச்சாச்சு. மலையை புரட்டணும்னாலும் மலையை புரட்டக்கூடிய சக்தி இப்போ உங்களுக்கு தேடி வருது. எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வருது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்னால எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதுக்கு முன்னால இருந்த பண கஷ்டமெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி மெல்ல மெல்ல பண வரத்து வர ஆரம்பிக்கிறது. அதனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம். குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களுக்கு இப்போதான் மன மகிழ்ச்சி வருது. குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம வீட்டுக்காரர் அப்படிங்கிறவங்க இப்பொழுது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சியும் நல்லா இருக்கு. வியாபாரம் திருப்திகரமாக இருக்கு. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். இன்னைக்கு ராசிநாதன் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார்.
கேது பகவானை பாருங்க 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ஜவுளி துறையில் வேலை வாய்ப்பு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, எலக்ட்ரானிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம், பிஸ்னஸில் அடுத்த கட்ட வளர்ச்சி. எவ்வளவு நல்லா இருக்க போகணும் இன்றைக்கி நிலைமையெல்லாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சாதனை புரியக்கூடிய நாள். அதுவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நாள். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பலரும் உங்களை ஏறிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நாள். எல்லா காரியத்திலும் நீங்கள் சாதனை பண்ணுவீங்க. இந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கார். எங்கேயாவது வம்பு வழக்கு வருதுன்னா ஒதுங்கி போடணும். நீங்கள் போய் அதில் மூக்க நுழைக்கப்படாது. அடுத்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த கருத்தும் சொல்லப்படாது. இன்னைக்கு சில பேருக்கு அதே பொழுதுபோக்கு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு ஒரு பார்த்துட்டே இருக்கிறது. அவங்களுக்கு போய் கேட்காமலே அட்வைஸ் பண்ணுறது, அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கும். அப்படி இல்லாமல் இன்னைக்கு பார்த்துக்கணும். எந்த வம்பு வழக்கிலும் ஒதுங்கி இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். சிலருக்கு எலும்புகளில் வலியும் சில உடல்நல பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனால் சிந்தனை செய்து இன்னைக்கு வெற்றி பெற போறீங்க. எல்லா காரியங்களையும் ஜெயிக்க போறீங்க. பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான நாள். எனதருமை கன்னிராசி என்பர்களே, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறீங்க. உண்மைதானே? எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி இன்னைக்கு காத்திருக்கு. நீங்கள் பாருங்கள், பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆர்டருக்காக காத்திருக்கீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு மனசில் நினைக்கிறீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அதை நோக்கி இருக்குது. உங்கள் நோக்கம் நிறைவேற போகுது. புது லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கிட போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவார். குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார். வியாபாரிகளுக்கு இது ஆகச்சிறந்த நாளாக இருக்கு. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் அனுகூலத்தை பண்றார். அந்த அனுகூலத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கூடி வரப்போகிறது. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கு. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதை ஜெயிக்க போறீங்க. திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், மீடியா துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல புகழ் இருக்கு. வருமானம் பெருகும் சார் இன்னைக்கு. அதனால மன நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பேசுவீங்க. நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா விஷயங்களிலும் வெற்றி உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாள். 2ஆம் இடத்துல சந்திரன், பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா நம்ம செய்த புண்ணியம் இருக்கு பாருங்க. அந்த புண்ணியத்தினால இன்னைக்கு நல்ல வருமானம் நமக்கு சேரும். எவரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னாங்க பாருங்க. நாம் செய்த நல்வினைகளுக்கு நல்லது அனுபவிப்போம். சில பேர் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வந்துருக்கேன்பா, அடுத்தவளுக்கு போன ஜென்மத்தில் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் பண்ணின நன்மைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நன்மை வரப்போகிறது. ஒரு ராஜாவை போல நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நல்ல தனப்புழக்கம் இருக்கு. பெண்கள் மன நிம்மதியாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு வருது. இது வியாபாரிகளுக்கு தொட்டது துலங்கும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். அதனால இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தடை விலகி நல்லது நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். கல்வியில வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்திலே நிம்மதி தேடி வரும். ஸ்ரீராம ஜெயம் எழுதும். எனது அருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஒரு ஃபாரின் போகணுங்கிற உங்க ஆசை இன்னைக்கு நிறைவேற போகிறது. ஒரு சந்தோஷம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. பிஸ்னஸில் ஒரு கடன் கிடைச்சா பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கல்ல, கடன் கிடைக்கும். ஹவுசிங் லோன் கிடைக்கும், பர்சனல் லோன் கிடைக்கும், தங்க நகை அடமான லோன் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தான். ஜெயிக்க போறீங்க. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்ப்பது ஒரு நன்மை. இந்த நாளில் லாபத்திலே சந்திரன் மறந்திருப்பது. போட்டி பந்தயங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். பெண்களுக்கு உங்க சொல்படி கணவர் கேட்பாரு, அதனால ஒரு சந்தோஷம். நிறைய பேருக்கு புதுசா செல்போன் வாங்குற யோகம், புதுசா கார் வாங்குற யோகம். வியாபாரம் நல்ல லாபமா போய்கிட்டு இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா படிப்புல வெற்றிகரமா இன்னைக்கு வர போறீங்க. மீனராசி என்பர்களே, இது ஒரு சந்தோஷமான நாள். மீனராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கார். அது ஒரு சிறப்பு. அவர் குரு பார்க்கிறார். அது ஒரு யோகம். அதனால ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வரும்.
நினைச்ச ஊருக்கு உங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் வரும். எதிர்பார்க்கிற வேலைக்கான ஆர்டர் இன்னைக்கு வரப்போகிறது. வியாபாரம் உங்கள் மனதிற்கு திருப்தியை தரும் நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?